அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ட்ரம்பை எதிர்கொள்ள ஒருங்கிணைவோம், ஐரோப்பிய நாடுகளுக்கு கனடா பிரதமர் அழைப்பு. குறைந்த கட்டணத்தில் மலேசியாவிற்கு நேரடி விமான சேவை, வெளியான நற்செய்தி. பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ், சம்பளம் எவ்வளவு தெரியுமா? சிரியா லெபனான் எல்லைக்கு அருகே பதட்டம், ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல். சிரியாவிற்கு 300 மில்லியன் யூரோக்களை உதவியாக வழங்கிய ஜெர்மனி. காசாவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமரும் ஐநா மத்திய கிழக்கு தூதரும் விவாதம். ராணுவ வீரர்கள் கடத்தி கொலை, சிரியா லெபனான் எல்லையில் பதட்டம், மக்கள் மீது செல் தாக்குதல். பாகிஸ்தானின் பாதுகாப்பு படையினர் மீது தற்கொலை குண்டு தாக்குதல், 5 பேர் பலி. தொடர்புடைய விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சர்வதேச அளவில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். ஐரோப்பிய நாடுகள், கனடா உள்ளிட்ட நட்பு நாடுகளையும் அவர் விட்டு வைக்காமல் அந்நாட்டு இறக்குமதி பொருட்கள் மீது கடுமையான வரி விதிப்பை அமல்படுத்தியுள்ளார். இது சர்வதேச அளவில் பெரும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இந்நிலையில் கனடா புதிய பிரதமராக பொருளாதார நிபுணரும் அந்த நாட்டு மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநருமான மார்க் கார்னி வெள்ளிக்கிழமை பொறுப்பேற்றார். பாரிஸ், லண்டனுக்கு அவர் திங்கட்கிழமை பயணம் மேற்கொண்டு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் கியார் ஸ்டார்மர், பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் ஆகியோரை சந்திக்க இருக்கின்றார். கனடா அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். இது தொடர்பாக மார்க் கார்னி கூறியதாவது: கனடாவின் இறையாண்மைக்கு ட்ரம்ப் மதிப்பளித்தால் அவரை சந்திக்கவும் தயாராக இருக்கின்றேன். எனினும் இப்போதைய சூழலில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ளும் திட்டம் ஏதுமில்லை. ட்ரம்ப் விரைவில் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவார் என நம்புகிறேன். கனடாவின் பொருளாதாரத்தின் மீது மட்டுமின்றி இறையாண்மை மீதும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தாக்குதல் நடத்தியுள்ளார். அவரை எதிர்கொள்ள கனடாவுடன் ஐரோப்பிய நாடுகள் கைகோக்க வேண்டும் என்று மார்க் கார்னி அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையின் முதல் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சர்வதேச விமான நிறுவனமான பிட்ஸ் ஏர் மலேசியாவின் கோலாலம்பூருக்கு நேரடி விமானங்களை அறிமுகப்படுத்த உள்ளது. இலங்கையின் முன்னணி குறைந்த கட்டண விமான நிறுவனமாக அதன் நிலையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி கோலாலம்பூருக்கான விமானங்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி 2025 அன்று 4 வாராந்திர சேவைகளுடன் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேவையின் அறிமுகத்தை குறிப்பதற்காக பிட்ஸ் ஏர் நிறுவனம் கோலாலம்பூருக்கு செல்வதற்கான பட்டிச்சீட்டுக்கு 65,300 சிறப்பு அறிமுக கட்டணத்தை வழங்கியுள்ளது. அதன்போது 20 கிலோகிராம் நிறையுடைய பொருட்கள் மற்றும் 7 கிலோகிராம் நிறையுடைய கைப்பொருட்களையும் உள்ளடக்கி இந்த சிறப்பு கட்டணம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய சேவையின் மூலம் பிட்ஸ் ஏர் தனது வலையமைப்பை தொடர்ந்து விரிவுபடுத்தி அதன் பயணிகளுக்கு மிகவும் மலிவு விலையில் தொந்தரவு இல்லாத பயண விருப்பங்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குறித்த புதிய பாதை வர்த்தகம், சுற்றுலா மற்றும் பயணத்திற்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விமான நிறுவனத்தின் வளர்ந்து வரும் வலையமைப்பில் மாலே, துபாய், டாக்கா மற்றும் சென்னை போன்ற இடங்கள் அடங்குவதுடன் இவை அனைத்திற்கும் கொழும்பிலுள்ள அதன் முக்கிய மையத்தின் மூலம் தடையற்ற இணைப்புகளை நிறுவனம் வழங்கி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் விமான சேவைகள் தொடர்பான மேலதிக தகவல் மற்றும் முன்பதிவுகளுக்கு www.pitsair.com என்ற இணைப்பை அணுகலாம். கடந்த 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் வில்மோர் நாளை பூமிக்கு திரும்ப உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமிக்கு திரும்ப உள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் வில்மோரின் ஆண்டு வருமானம் 1.8 கோடி ரூபாயிலிருந்து 1.41 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என கூறப்படுகின்றது. மேலும் விண்வெளியில் 287 நாட்கள் தங்கியதற்காக ஒரு நாளுக்கு $4 வீதம் $1,148 அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
நாசா விஞ்ஞானியான சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க அரசின் பொது அட்டவணையில் மிக அதிக ஊதியம் பெறும் GS-15 என்ற தர பணியாளர் ஆவார். GS-15 தர பணியாளர்களின் ஆண்டு ஊதியமானது $1,25,133 அமெரிக்க டாலர்கள் தொடக்கம் $1,62,672 என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிரியா லெபனான் எல்லைக்கு அருகில் யூட்டா அணைக்கு அருகில் ஹிஸ்புல்லாவால் ஏவப்பட்ட வழிகாட்டப்பட்ட ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு பத்திரிகையாளரும் ஒரு புகைப்பட கலைஞரும் காயமடைந்ததாக சனா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. பஷர் அல்-அசாத் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் நிதி திரட்டுவதற்கான ஐரோப்பிய ஒன்றிய நன்கொடையாளர் முயற்சிக்கு முன்னதாக சிரியர்களை ஆதரிப்பதற்காக ஜெர்மனி திங்களன்று கூடுதலாக 300 மில்லியன் யூரோக்களை உதவியதாக உறுதியளித்தது. இந்த மகத்தான பணிக்காக, இந்த அமைதியான செயல்முறைக்காகவும், சிரியாவில் உள்ள மக்களுக்காகவும், பிராந்தியத்தில் உள்ள மக்களுக்காகவும், ஐக்கிய நாடுகள் சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளுக்கும் ஜெர்மனி மேலும் 300 மில்லியன் யூரோக்களை வழங்கும் என்று ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் அனலினா பேர்பாக் பிரசஸில் தெரிவித்தார். பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் காசிம் அல்தானி தற்போது நாட்டுக்கு வருகை தரும் காசாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்கள் மற்றும் புனரமைப்புக்கான சிறப்பு ஒருங்கிணைப்பாளரும் துணை பொதுச் செயலாளருமான HE சீக்ரெட் காக் அவர்களை இன்று வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது கத்தார் அரசுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகள் மற்றும் அவற்றை ஆதரித்து வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருதரப்பினரும் மதிப்பாய்வு செய்தனர். காசா பகுதியில் சமீபத்திய முன்னேற்றங்கள், குறிப்பாக மனிதாபிமான நடவடிக்கை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் காசா பகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் நிலையான மற்றும் தடைகள் இல்லாமல் மனிதாபிமான உதவிகளை வழங்க இரு தரப்பினரும் ஒத்துழைப்பதற்கான வழிகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்த கூட்டத்தின் போது காசாவில் ஏற்பட்டுள்ள பேரழிவு தரும் மனிதாபிமான சூழ்நிலையை நிவர்த்தி செய்வதற்கும், சகோதர பாலஸ்தீன கொள்கையை உறுதியாக எதிர்கொள்வதற்கும் சர்வதேச சமூகம் தனது பொறுப்புகளை ஏற்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். லெபனானில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லாவினர் கடந்த சனிக்கிழமை சிரியாவுக்குள் நுழைந்து 3 ராணுவ வீரர்களை கடத்தி லெபனான் எல்லையில் அவர்களை கொன்றதாக சிரிய இடைக்கால அரசாங்கம் குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் ஹிஸ்புல்லா தங்களுக்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என அறிக்கை வெளியிட்டுள்ளது. எல்லையில் சிரிய வீரர்களை கொன்ற ஹிஸ்புல்லா எல்லையில் உள்ள சிறிய கிராமமான ஜேர்மல் மீது பீரங்கிகள் மூலம் ஷெல் தாக்குதல் நடந்துள்ளது. இதிலிருந்து மக்கள் தப்பி செல்லும் காட்சிகள் இணையத்திலும் உள்ளூர் ஊடகங்களிலும் வெளியானது. பதிலாக வடகிழக்கு லெபனானில் உள்ள எல்லை நகரமான அல்காசர் மீது சிரியா துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக லெபனானின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மூத்த ஹிஸ்புல்லா சட்டமன்ற உறுப்பினர் பேட்டியொன்றில் சிரியாவைச் சேர்ந்த போராளிகள் லெபனான் எல்லைக்குள் நுழைந்து அங்குள்ள எல்லை கிராமங்களை தாக்கியதாக குற்றம் சாட்டினார். லெபனானின் அல்காசர் எல்லை கிராமத்தில் நிலை கொண்டுள்ள சிரிய இராணுவத்திற்கும் முன்னாள் சிரிய அதிபர் பஷர் அல்-அசாத்துடைய ஆதரவு குழுக்களுக்கும் ஆயுதமேந்திய லெபனான் சியா குழுக்களுக்கும் இடையே சமீப காலமாக வன்முறை அதிகரித்த வண்ணம் உள்ளது. சிரியாவும் லெபனானும் எல்லையில் தங்கள் படையினரை அதிகம் நிலைநிறுத்தி வருகின்றனர். இதற்கிடையே சிரியாவில் லடாக்கியாவில் உள்ள ஒரு ஆயுத பிரிவில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் குறைந்தது 16 பேர் கொல்லப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் கடந்த வாரம் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட பலுஸ் விடுதலை படையினர் பாகிஸ்தானின் பாதுகாப்பு படையினர் சென்ற ராணுவ வாகனத்தின் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பான பரபரப்பூட்டும் காணொலியை பலுச் விடுதலை படையினர் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.